ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 9வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 12 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 12 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கிங் மேக்கர் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,929 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 32.01% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரனுடைய உச்சம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா 32% ஒரே ஒரு ஆள் வந்து வாங்கியிருக்காரு. சொல்லப்போனால் டாப் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே இருக்காங்க. சொல்லப்போனால் சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்தும் நம்பர் 1 பொசிஷனில் 32% வாங்குறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்த பொசிஷனில் சௌந்தர்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 13,312 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18.59% வந்து இருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி 20%, 25% வரைக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருந்தது. பட் இப்போது இந்த வாரத்தோட தொடக்கத்தில் சொல்ல போனால் வெறும் 18% தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வாக்குகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அப்படி தான் ஒவ்வொரு வாரமும் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். 3வது பொசிஷனில் நம்முடைய ஜாக்லின் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 7,716 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.77% வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் ரொம்ப மோசமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜாக்லின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் வீக்கில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியலாகவே கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. பட் இப்போது ரொம்ப திணறாங்க. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,253 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.33% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ ராணுவ அவர்களுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் ராணுவ அவர்களுடைய கேம் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாராக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா ராணுவ அவர்களை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் வர முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 3,604 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.03% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். இவரெல்லாம் இந்த மனுஷன்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஏதாவது வந்து பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் சொன்னால் கூட எதுவுமே பண்ணாமல் சும்மா பெஞ்சை தேய்ச்சிட்டு இந்த சீசனை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்காரோ என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. கொடுக்குற சம்பளம் மட்டும் போதுபா, டைட்டில்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து சத்யா அவர்களை சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 3,519 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.91% வந்து இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். எல்லாரும் ஒரு மாதிரி வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருந்தா இவங்க ஒரு மாதிரி வந்து கேம் பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, இவங்கெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து ரியலைஸ் பண்ணி கேள்வி எழுப்புறதுக்குள்ளே அந்த எபிசோடு முடிஞ்சிருது, அந்த வீக்கும் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வேறு ஒரு பிரச்சனை வந்து வந்துடுது. ஸோ அதனாலே பவித்ரா ஜனனியோட கேம் அப்படிங்கிறது டைலூட் ஆகுது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ரயான் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 3,461 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.83% வந்து இருந்துருக்காரு ரயான் அவர்கள். ஸோ ரயான் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள்லாம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து வாங்கியிருந்தாப்புல. பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுமாறிட்டு இருக்கார். சொல்லப்போனால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறத லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் குருபிசம் எவ்வளோ தூரம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது மற்ற கண்டஸ்டன்ட்க்கு அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரஞ்சித் 2,956 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.13% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்தை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் அப்படின்லாம் வந்து சத்தியமாக சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் 7%, 8% அப்படிங்கிறது சாலிடாக வாங்கிட்டு இருப்பார். ஆனால் எல்லாருக்கும் வந்து தெரியுது, மக்களுக்கே வந்து புரியுது, ஓகே இந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணலப்பா, எதுக்கு இவர்களாக ஓட்டு போட்டு நம்ம வேற ஆளுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்துருச்சோ என்னமோ தெரியல. அதனால் ரஞ்சித் அவர்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்த 9th பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,581 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.6% வந்து இருந்துட்டு இருக்காங்க
தர்ஷிகா அவர்கள். தர்ஷிகா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா காதலை தவிர்த்து ஒரு கன்றாவையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாட்சினாவை அடுத்த வாரம் கூட அனுப்பிச்சிடுங்க. முதல்ல வந்து தர்ஷிகாவை அனுப்புங்க, தயவுசெய்து முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்த பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2473 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.45% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அக்கா அவர்கள். ஸோ மஞ்சரியை பொறுத்தவரையிலும் ஏதோ சம்திங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. சின்ன ஒரு விஷயம் கிடைச்சா கூட போதும், அதை வந்து கொளுத்தி போட்டு அப்படியே எரி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் சாட்சினா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2406 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.36% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாட்சினம்மா மகாதேவி அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ கம்மியான வாக்குகள் வருது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புரியல. ஏன்னா இவங்களாவது ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, இரிட்டேட்டாவது பண்ணுறாங்க. மற்றவங்களாம் எதுவுமே பண்ணாமல் எப்படா வாக்குகள்லாம் வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து புரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து புரிஞ்சு ஆகணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்த பொசிஷனில் ஆனந்தி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1412 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.97% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது ஆனந்தி அவர்கள் ரொம்ப ரொம்ப மோசமான வாக்குகளை முதல் நாளே பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் குறைஞ்சபட்சம் 6% கிட்ட வந்து போயிட்டு இருந்தாங்கப்பா. அவ்வளோ இருந்தவங்க இப்போ 2% தாண்டறதுக்கே அப்படி முக்குன்னு முக்குறாங்க. ஸோ நாட் ஒன்லி ஆனந்தி அவர்கள், டஃப்பாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் முக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஜாக்லின். ஸோ ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10% மக்களே, 10%. சௌந்தர்யா 18%. எங்கம்மா போச்சு உங்களுடைய ஓட்டிங்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்படி பிச்சு ஒதிரிட்டு இருக்கு ஓட்டிங்ஸை பொறுத்தவரை 32%. அண்ட் நாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்ல, அதாவது இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டோடு நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த குரூப்பிசம் ஓட்டிங்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து கோவா கேங்கில் இருந்த சௌந்தர்யா அவர்கள் வந்து நாமினேஷனில் இல்லை. ஓகேங்களா, பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரயான் இருந்தார், ஜாக்லின் வந்து இருந்தாங்க. இப்போ ஜாக்லின் எந்த மாதிரி ஓட்டிங்ஸ் வாங்கினாங்க லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சு 20% வந்து வாங்கினாங்க. 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க எண்ட் ஆஃப் தி வீக் அன்அஃபிஷியலாக நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் ரயான் அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் சரண் நடந்துச்சு. ரெட் கார்டெல்லாம் கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எல்லோ கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் வந்து நடந்தது. அதனால் ரயான் அவர்களுக்கு வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ரயான் அவர்களுக்கு வந்து வாக்குகள் குறையல. அட்லீஸ்ட் ஒரு 4th பிளேஸாக 5th பிளேஸ்லேயே வந்து இருந்துகிட்டு இருந்தார் ரயான் அவர்கள். ஒரு நல்ல பொசிஷன்லேயும் வந்து இருந்தார்ப்பா, நல்ல வாக்குகளும் வந்து வாங்கியிருந்தாப்புல. இது எப்படி வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து அந்த கோவா கேங்கில் இருந்ததுனால கோவா கேங்கை கொண்டாடக்கூடிய ஆட்கள் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சௌந்தர்யாவோட ஓட்டையை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, சரி போடு ஜாக்லினுக்கு ஒரு 2 குத்து, ரயானுக்கு 2 குத்துன்னு சொல்லிட்டு குத்திட்டு இருக்காங்க லாஸ்ட் வீக்கில். ஸோ அதோட வெளிப்பாடுகள் தான் ரயான் அவர்கள் நல்ல பொசிஷனில் வந்து இருந்தார் லாஸ்ட் வீக்கில். அதே மாதிரி ஜாக்லினுக்கு பட்டியை கலப்புற அளவுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு இருந்தது. பட் இந்த வாரம் அப்படி ஆப்போசிட்டாக மாறிச்சா? ஜாக்லின் 25% வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 10% வந்து இருக்காங்க. அதே மாதிரி ரயான் அவர்கள் லாஸ்ட் வீக்கில் குறைஞ்சபட்சம் 10%க்கு மேலே இருந்திருப்பார். பட் இப்போது வெறும் 5%க்கு உள்ளர வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, சௌந்தர்யா அவர்கள் நாமினேஷன் இருக்கிறது தான். இதுதான் ரீசன். ஸோ சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய ரயான் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் லாஸ்ட் வீக்கில் வந்து ஓட்டிங்ஸ் வந்து எங்கேருந்து கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட இருந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. இதான் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல வந்தேன். ஸோ குரூப்பிசம் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். சொல்லப்போனால் ஜெப்ரியோட ஓட்டிங்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் அவர்களுக்கு வந்து வந்திருக்கலாம். அதே மாதிரி ஜாக்லின் அவர்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வரலாம். ஓகேங்களா, ஜெப்ரிக்கே எங்கேருந்துடா ஓட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். அந்த மனுஷன் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. பட் இருந்தாலும் சௌந்தர்யோட ஃபேன்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரூப்பிசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டாக வந்து விளையாடிட்டு எப்படி அந்த பொம்மை டாஸ்கில் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ, அதாவது எல்லாரையும் நம்ம வந்து ஆட்டத்தை கழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் கடைசியாக டாப் 3 டாப் 5 போகும்போது நமக்குள்ளே நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் என்னென்ன பொசிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா.
அந்த மாதிரி இந்த சீசனையே முழுக்க வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க சொல்லப்போனால். ஸோ அந்த ஹெல்ப்பிங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வாரங்களே குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. மறுபடியும் இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நாங்கள் கோவா கேங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு திரிகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.